அர்ஜுன், என்னாச்சுடா? சட்டையெல்லாம் ஏன் இப்படி கிழிஞ்சு போயிருக்கு? அம்மா அது அது ஒண்ணும் இல்லம்மா, வண்டி ஸ்கிட் ஆகி கீழே விழுந்துட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. அதுல சட்டை கிழிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். ஐயோ, கீழே விழுந்துட்டியா? ஆமா. அர்ஜுன், என்னாச்சு அர்ஜுன்? மலர் ஒண்ணும் இல்ல. ஏன் சட்டெல்லாம் கிழிஞ்சிருக்கு? ஒண்ணும் இல்ல மலர், பைக்ல இருந்து கீழே விழுந்துட்டேன். பாத்தியா என் புள்ளைய? எப்படி இருந்தவன்? ராஜா மாதிரி வச்சிருந்த நான் இவனை. அவனை இப்படி ரோட்ல விட்டுட்டியே. இவனை என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் நீ பண்ணி வச்சிட்ட. உன்கிட்ட இவ்வளவுதான் இருக்கா? இல்ல இன்னும் என்னென்னலாம் நீ திட்டம் போட்டு வச்சிருக்க? அம்மா, நான் கீழே விழுந்ததுக்கு அவளை எதுக்குமா தேவையில்லாம திட்டிட்டு இருக்கீங்க? நீ இப்படி ஆனதுக்கு காரணமே இவ தானே. கார்ல போய் ஏறி இறங்கி ஏசி ரூம்ல உட்காந்துட்டு இருந்தவன இப்படி ரோடு ரோடா டெலிவரி பாய் மாதிரி அலைய விட்டுட்டியே. என் பையன் இப்படி சட்டை கிழிஞ்சு வந்து நிக்கிறத பாக்கும்போது பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுது. உன்னோட வாழ்க்கையை இவன் நாசம் பண்ணிட்டாளேடா. அம்மா, இது அவ தப்பு இல்லம்மா, இது நான் தேர்ந்தெடுத்த வாழ்க்கை. இதுல இன்பமும் இருக்கு, துன்பமும் இருக்குமா. நீ எங்கடா இன்பத்தை அனுபவிச்ச? துன்பத்தை மட்டும் தானே நீ அனுபவிச்சிட்டு இருக்க. நானும் பாத்துக்கிட்டு தானே இருக்கேன் நடக்கிறது எல்லாம். என்னம்மா நீங்க? அர்ஜுன், ஏதாவது அடிபட்டுச்சா உனக்கு? சட்டை கிழிஞ்சு வந்திருக்க, உன்னை பார்த்து அடிபட்டிருக்கான்னு கேக்குறா பாரு. அடிபடாமலையா சட்டை இந்த மாதிரி கிழியும்? அர்ஜுன், நீ வா, டாக்டர் போய் பார்க்கலாம். அம்மா அம்மா அம்மா, எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. கீழே விழுந்து எந்திரிச்சப்போ சட்டை கம்பியில மாட்டி கிழிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். அவ்வளவுதான்னு நீ சாதாரணமா சொல்லிட்ட. கிழிஞ்சது உன்னோட சட்டை மட்டும் இல்லடா, என்னோட மனசும் தான்.